இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. சங்கீதம் 85:6 வசனம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே நம்முடைய பலன். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படி கர்த்தாவே எங்களை திரும்ப உயிர்ப்பியும் என்று ஜெபிப்போம். கர்த்தரே நம்மை உயிர்ப்பிக்கிறவர். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. உயிர்ப்பியும் என்று நாம் ஜெபிக்கும் போது மீண்டும் என்னை மீட்டுக்கொள்ளும் என்று ஜெபிப்பதாகும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற வசனங்களை ஜெபத்துடன் வாசிப்போம். சங்கீதம் 119:25 வசனம். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 37 வசனத்தில் உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். 40 வசனத்தில் உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 88 வசனத்தில் உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். 156 வசனத்தில் உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். 143 சங்கீதம் 11 வசனத்தில் கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கும் போது நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க முடியும். ஆபகூக் கூறினது போல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று நாமும் கூற முடியும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதற்கு எங்களை ஒரு விசை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆபகூக்கை போல நாங்களும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.